One Health Super Speciality Hospital, GST Road, Vandalore. புதிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் எதிரில். தொடர்புக்கு 0944502558. உங்க ஹெல்த்துக்கு One Health இருக்கு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில் அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. இதுக்கு எடப்பாடி அவர்கள் தலைமை தாங்கினாங்க. அந்த கூட்டத்தில் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அதில் குறிப்பாக எடப்பாடி அவர்கள் ரொம்ப டென்ஷனாகி சில வார்த்தைகள்லாம் விட்டார் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு வருது. அன்றைக்கி நடந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு? இல்லை, உண்மைதாங்க. அதாவது சென்னையில் ஆதிராஜாராம் ஒரு மாவட்ட செயலாளர், வெங்கடேஷ் பாபு, விருகை ரவி, சத்யா, ராஜேஷ், இப்படி 5 மாவட்ட செயலாளர்கள் சென்னையில். 5 பேருமே யாருடைய ஆள்னா வேலுமணியுடைய ஆட்கள். எடப்பாடிக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள். எல்லாம் பிஜேபி பேக்ரவுண்ட், எல்லாம் வேலுமணி நேரடியாக பிஜேபி. இந்த 5 மாவட்ட செயலாளர்களும் யாரோட கட்டுப்பாட்டில்? வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில். கட்சிக்கு தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு முழுக்க இப்படி தான். இப்போ 60 மாவட்ட செயலாளர் 89 மாவட்ட செயலாளர் ஆக்க வேண்டிய தேவை வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் 3ஆக பிரிச்சிருக்கார். யார்? எடப்பாடி. ஏன்? இவர்களெல்லாம் வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். வேலுமணிக்கு என்ன ஆசை? முதலமைச்சர் நாற்காலி மீது ஆசை. துணை முதலமைச்சர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அதிக அழுத்தம் கொடுக்குறார். யாருக்கு? எடப்பாடிக்கு. அப்போ சென்னை மண்டலமே அவருடைய கையில் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? 100% உண்மைதான். இந்த 5 பேருமே வேலுமணியுடைய ஆட்கள். திமுகவுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி ஜி ஸ்கொயருக்கு இடம் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க அவ்வளோ பேர். அப்போது எடப்பாடியால் எப்போ நடவடிக்கை எடுக்க முடியும்னா ஆட்சிக்கு வந்த பிறகு தான் சாட்டை எடுக்க முடியும். இப்போ நீங்கள் எம்எல்ஏ கூட்டம் நடந்தது, எல்லாருக்கும் 2C கொடுக்கப்பட்டது. எவ்வளவு? 2Cனா 2 கோடி கொடுக்கப்பட்டது எல்லாருக்குமா? எல்லாருக்கும். யாரும் பிரச்சனை பண்ணிட்டு போயிடாதீங்கப்பா. பிஜேபி கூட்டணியே நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா பிஜேபி கூட்டணியை ஏற்றுக்கொண்டால் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது. சார், இந்த 2C தேர்தல் நிதியா இல்லை கிஃப்ட்? இல்லைங்க, இதெல்லாம் டிஃபன் சாப்பிட்றதுங்க. அப்படியா? எதுக்கு டிப்ஸ்? அதாவது பிரியாணி விருந்து நடந்தது இல்லை, அதில் யாரோ என்னை விமர்சனம் பண்ணிடாதீங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்போ வேலுமணி ஒரு பக்கம் கடுமையாக வேலை பார்க்குறார். வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன். இந்த 2C செங்கோட்டையன் வாங்கிட்டார். செங்கோட்டையனைக்கும் கொடுத்து அனுப்பப்பட்டதா யார் வாங்கிட்டா? சரி கொடுங்கப்பா. அப்போ இந்த 2C ஏன் கொடுத்தாங்கன்னா எடப்பாடி எதை சொன்னாலும் கேட்க வேண்டும், எடப்பாடி எது பேசக்கூடாது, எடப்பாடி முடிவே இறுதியானது, இதுக்கு தான் கொடுத்துருக்கார். இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்திருக்கு. ஏப்பா நமக்கு ஏதாவது பாக்ஸ் கிடைக்குமா? என்ன பாக்ஸு? ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது கிடைக்குமானா ஒருத்தருக்கு இல்லை. ஏன் எம்எல்ஏக்கு கொடுத்தாங்கன்னா எம்எல்ஏக்கள் யாரும் 1 வருஷ காலத்தில் யாரும் வெளியேறக்கூடாது, வேலுமணி கோஷ்டிக்கு போயிடக்கூடாது, வேலுமணியோட தொடர்புக்கு போயிடக்கூடாது, வேலுமணியோட தொடர்பு எல்லைக்கு வெளியில் தான் இருக்கணும். இதுக்காக தான் 2C செங்கோட்டையன் உட்பட. இப்போ மாவட்ட செயலர் கொடுத்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய கட்டுப்பாட்டில் பல பேர் எனக்கு துரோகம் செய்கிறார்கள். எனக்கு தெரியாமல் எனக்கு முன்னாடியே டெல்லிக்கு போகிறார். யார்? செங்கோட்டையன். வேலுமணி, தங்கமணி 2 பேரும் டெல்லிக்கு போகிறாங்க. அமித்ஷாவையும் பீஸ் கோயலையும் போய் பார்க்குறாங்க. இப்போ இதெல்லாம் அம்மா இருந்தால் நடக்குமா? ஜெயலலிதா இருந்தால் நடக்குமா? இந்த கோபத்தை இன்றைக்கி நடந்த மாவட்ட செயலாளர் கூடுதல் காமிக்கிறார். என்னென்னா திமுகவை வெல்வது ஒரே குறிக்கோள் தான் நமக்கு. வேறு வழி இல்லாமல் பிஜேபி கூட்டணியில் இணைய வேண்டியதாக போச்சு. இதை எப்படி நம்ம அடுத்த கட்டம் வெற்றி கூட்டணியாக மாற்றுவது என்பதுதான் யோசிக்குமே தவிர, முஸ்லீம் வாக்கு போச்சு, கிறிஸ்தவ வாக்கு போச்சு, தலித்து படித்தவர்கள் வாக்கு போச்சுன்னு அது யோசிக்கக்கூடாது. தொகுதியை சரியாக வச்சிருக்கணும். ஏன்னா மீண்டும் பழைய எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் சீட்டு இல்லைன்னா அது குழப்பம் வந்துடும். பழைய ஆளுகளுக்கு தொகுதியில் பேர் கெட்டு போச்சு, வேலை செய்யலை, இப்படி ஏதாவது கலாட்டா பண்ணால் அத்தனை பேரும் தனக்கு எதிராக போயிடுவோம். அவங்களுக்கு 2C, இவர்களுக்கு
எல்லா இதுக்கும் மீண்டும் எம்எல்ஏ சீட் யாருக்கு? பழைய ஆட்கள் எல்லாருக்குமே, மாவட்ட செயலாளர் எல்லாத்துக்கும். மாவட்ட செயலர் எல்லாருக்குமே வந்து எம்எல்ஏ சீட் கொடுக்க போறாரா? அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் என்ன ஆவாங்க? முன்னாடி இருக்கிற எம்எல்ஏக்கள் பல பேர் மாவட்ட செயலாளர் இருக்காங்கல்ல. யார்? வேலுமணி, தங்கமணி, வீரமணி எல்லாம் மாவட்ட செயலாளர் தான். ஹெல்த் விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் எல்லாமே முன்ன சட்டமன்ற உறுப்பினர்களே மாவட்ட செயலாளர். திருப்பூரில் எம்எஸ் ஆனந்தன், இப்படி எல்லாருமே இருக்காங்க. அப்போது எம்எல்ஏக்கள் ப்ளஸ் மாவட்ட செயலாளர். சார் பொதுவாகவே இன்னைக்கு வந்து துரோகிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்கிறாங்களே சார். உண்மைதான். பொதுவாக எல்லாத்தையும் சொல்லும்போது ஆல்ரெடி வந்து கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாற மாட்டாங்களா? இல்லை, கட்சிக்கு உண்மையாக இருக்கிறவன் இதை பற்றி கவலையை எடுத்துக்க மாட்டான். திருடர்கள்லாம் வெளியே போ அப்படின்னா நாம் எங்கேயா திருடனா? திருடன் தானே வெளியே போக சொல்கிறாங்க இல்லையா? நம்மளாம் திருடனா? நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தான் கவலைப்படுவான். துரோகிகளாக எல்லாம் மாறிட்டானுங்களா எனக்கு அப்படின்னா எடப்பாடியுடைய விசுவாசிகள் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். வேலுமணியுடைய விசுவாசிகள் அத்தனை பேர் கவலைப்படுவான். அதுக்காக தான் எல்லாத்துக்கும் 2C கொடுத்துருக்காரு. சார் அதே போல் பல மாவட்டங்கள் வந்து எடப்பாடி அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து அவருடைய சேலம் மாவட்டமே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அதெல்லாம் தவறு. எடப்பாடி கட்டுப்பாடு இல்லாமல் அப்புறம் யார்? சேலம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் கட்டுப்பாட்டிலே இருக்குது. கொஞ்சமாக நீங்கள் தான் சொன்ன சென்னை அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொன்னீங்களே சார். இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லைன்னா வேலுமணி கட்டுப்பாட்டில் இருக்குது. சேலம் சொந்த மாவட்டம். இல்லை, அங்கேயுமே அதிருப்தி தான் அதிகம். இல்லை, அதாவது ஆட்சிக்கு வர வரைக்கும் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே அதிமுகவோட பெரிய கட்சி எது இருக்குது? இவர்கள் போய் சேர்றதுக்கு யார்? இந்த அதிருப்தியாளர்கள் போய் சேர்றதுக்கு நீ இப்போ 5 மாவட்ட செயலர் சென்னையில் இருக்காங்க. சத்யா, விருகை ரவி, ஆதி ராசாராம, ராஜேஷ், வெங்கடேஷ் 5 பேர் எடப்பாடி துரோகம் பண்ணிவிட்டு எந்த கட்சிக்கு போயிடுவாங்க? தாவேக்க போயிடுவாங்களா? மாவட்ட செயலாளர் ஆயிட முடியுமா? எம்எல்ஏ ஆயிட முடியுமா? மந்திரி ஆயிட முடியுமா? சரி, சிறுத்தைக்கே போகிறாங்கய்யா. சிறுத்தையில் போய் மந்திரி ஆயிட முடியுமா? எம்எல்ஏ ஆயிட முடியுமா? மாவட்ட செயலாளர் ஆயிட முடியுமா? இல்லை திமுக போனால் உடனே ஆயிடலாமா? இந்த 5 பேரை கேட்குறேன். ஆக முடியாது. அதிமுக தான் இவர்களுக்கான அட்ரஸ்டேஷனை. அப்போ எப்படி போய் வேறு கட்சியில் போய் சேர முடியுங்க? வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா இதில் வேலுமணி அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு லாபி பண்ணுறாரு. என்கிட்ட இவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்கிட்ட இவ்வளோ மாவட்ட செயலர் இருக்காங்கன்னு யார்? வேலுமணி ஒரு லாபி பண்ணுறாரு. ஆனால் எடப்பாடி ஜெயிச்சு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துட்டாருன்னா வேலுமணிக்கு சீட்டு கொடுத்து தோக்கடிச்சிடுவார். வேலுமணி ஜெயிக்க முடியாது. ஏன்னா கட்சிக்காரன் பூரா கூப்பிட்டு சொல்லிடுவார், ஏப்பா அவன் அப்படி தோக்கடிங்கப்பா. வேலுமணியை இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்னு நான் சொல்கிறேன். வேலுமணி வெற்றி பெறலைன்னா அந்த 5 பேர் வேலுமணி கோஷம் இருப்பாங்களா? அவன் ஜெயிக்க தான் பார்ப்பான். வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இந்த தேர்தலில் கட்சி தொண்டை ஓட்டே போட மாட்டான். துரோகியா எதிரியான்னா எடப்பாடியே சொன்னால் எப்படி ஓட்டு போடுவான்? ஆட்சி எடப்பாடி வந்துட்டார். இந்த நீங்கள் சொல்கிற நான் சொன்ன 5 பேரும் வேலுமணி தோற்று போயிட்டார், தங்கமணி தோற்று போயிட்டார். இந்த 5 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற வேலுமணியுடைய ஆதரவாளர் போல என்ன பண்ணுவாங்க? இல்லை வேலுமணி படி போயிடுவாங்களா? யார் படி போவாங்க? அதுதான் அரசியல். இப்போது டிடிவி தினகரனோட இணக்கமாக இருக்கார், பேச போகிறாருங்கிறாங்க. என்ன காரணம்னா அண்ணாமலை இருக்கிற காலம் முழுக்க சசிகலாவும் சேர்த்திக்க, டிடிவி சேர்த்திக்க, ஓபிஎஸ் சேர்த்திக்க, காதுலேயே வாங்கலை. யார்? எடப்பாடி. இப்போ நயினார் சொல்கிறார், அண்ணே ஒரு 2-3% ஓட்டு இருக்குண்ணே, அது போயிடும். 2-3% ஓட்டு இருக்கு போயிடும். அதனால் இவளை உள்ளே இருந்து போடுவோம்ண்ணே. யார் சொல்கிறான்? அண்ணாமலை சொன்னதை காது கொடுத்தே கேட்கல. அண்ணாமலை சொல்லவும் இல்லை. சசிகலாவை சேர்த்திக்க, டிடிவி சேர்த்திக்க, யார்? ஓபி சேர்த்திக்க ஆணையிட்டார். யார்? அண்ணாமலை. நயினார் என்ன சொல்கிறாரு? அண்ணா இது ஒரு 2-3% ஓட்டு இருக்குண்ணே சவுத்தில், முக்குளத்தூர் ஓட்டு அதிருப்தியாக இருக்காங்கண்ணா. சரிப்பா சேர்த்திக்கும், ஓபிஎஸ்க்கு சீட்டு தரேன், ஓபிஎஸ் பையன் தான் நிற்கணும்.
டிடிவிக்கு சீட்டு இருக்காரா, டிடிவி யாராவது ஒரு ஆளை போய் நிறுத்தி சொல்லு. வைத்திலிங்கம் சீட்டு மகனுக்கு கொடுத்துட்றேன். இவங்கெல்லாம் சட்டசபைக்கு உள்ளே வரக்கூடாது. யார்? டிடிவி வரக்கூடாது, ஓபிஎஸ் வரக்கூடாது, வைத்திலிங்கம் வரக்கூடாது, மனோஜ் பாண்டிய வரக்கூடாது. இப்படி ஒரு லிஸ்ட்டை வச்சுருக்காரு. ஏன் இல்லை நாங்கள் வந்தால் என்ன, இல்லைப்பா வரக்கூடாது, இல்லை சீட்டு தர மாட்டேன். சோளிங்கரில் நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் அறிவிச்சாரா டிடிவி? நேற்று அறிவிச்சார் பார்த்தீங்களா? ஒரு வருஷம் இருக்க தேர்தல் இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. ஏன்? அவருமே கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் இருக்காருன்னு தோணுது. அப்போ ஏன்னா எடப்பாடியுடைய டிமாண்ட் என்னன்னா சட்டசபைக்குள்ளே இவங்கெல்லாம் வரக்கூடாது. வந்தால் என்ன ஆகும்? கோஷ்டி சேரும். சசிகலா கோஷ்டி, டிடிவி கோஷ்டி, ஓபிஎஸ் கோஷ்டி. இப்படி அண்ணாமலைக்கு சீட்டு கொடுத்தாலும் அண்ணாமலை கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது. என்ன காரணம்னா அண்ணாமலை ஒரு கோஷ்டி சேர்த்துவார். இதெல்லாம் எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அப்போது இதுதான் அரசியல். திமுகவில் வைகோக்கு சீட்டு கொடுப்பாங்க, தோற்கடிச்சிருவாங்க. கருணாநிதிக்கு பிடிக்காத அத்தனை பேருக்கு சீட்டு கொடுக்கப்படும், தோற்கடிக்கப்படும். ஜெயலலிதா பாலிடிக்ஸு இதுதான். 5 வருஷம் ஆட்சி நடத்தணும்னா இவர்களெல்லாம் பிஜேபியுடைய அனுதாபிகள். இவர்களை அதிகாரத்துக்கு வரவிடாமல் செய்தால் மட்டும்தான் அதிமுகவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா இந்த ஆட்கள் பூரா அதிமுக கொண்டு பிஜேபி நினச்சிருவான். இதற்கான ஆட்கள் தான் சென்னை மாவட்ட செயலாளர்கள் 5 பேர். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. இந்த பட்டியல் யாரும் சேர்க்காயிடக்கூடாதுங்கிறக்காக தான் கறி விருந்து டூசியும். மாவட்ட செயலாளர்களுக்கு துரோகியாக இருக்கீங்க, எல்லாம் மாறிக்கிங்க, மாறலைன்னா மாற்ற வேண்டி வரும் என்ற எச்சரிக்கைக்காக தான் இந்த நிகழ்ச்சி. அன்பான மிரட்டல். அன்பான மிரட்டல். இப்போ அடுத்து பிஜேபி வேட்பாளர்கள் ஒரு பட்டியல் கண்டிப்பாக டெல்லியிலேருந்து வரும். இந்த பட்டியலில் எடப்பாடியினுடைய ஆட்டம் ஆரம்பமாகும். ஏன்னா அந்த பட்டியலில் தனக்கு யார் கட்டுப்படுவார்கள், தனக்கு யார் எதிராக இருப்பார்கள் என்ற பட்டியலை நீங்கள் எடப்பாடி ரகசியமாக பட்டியலை தயார் பண்ணிடுவார். இல்லை அந்த முடிவு அமித்ஷா தான் எடுப்பார். இவர் எடுப்பாராண்ணா? இல்லை அமித்ஷா எடுப்பார், சீட்டு கொடுப்பாரு. அண்ணாதிமுக ஓட்டு போட மாட்டான். யார்? பிஜேபி ஓட்டு போட்டால் எம்எல்ஏ யார் முடியுமா? யார் ஓட்டு போட்டா? யாருக்கு ஓட்டு போடணும்? அதிமுக ஓட்டு போடணும். எடப்பாடி தரப்பு கண்டிப்பாக தனக்கு இடையூறு செய்யக்கூடிய நபர்கள் சட்டசபைகள் வரக்கூடாது. காங்கிரஸில் சில எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்க, விஜயகாந்த் கட்சியில் சில எம்எல்ஏக்கள் ஜெயிப்பாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் பண்ணிடும். காங்கிரஸுக்குள்ளேயே காங்கிரஸுக்குள்ளே இந்திரா காங்கிரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ராஜீவ் காங்கிரஸ் பா சிதம்பரம் வச்சார், ராகுல் காங்கிரஸ் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், காங்கிரஸை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன பண்ணுச்சு? 91 96 பீரியடில் இப்போ நிறைய ஒரு 5-6 எம்எல்ஏக்கெல்லாம் யார் விலைக்கு வாங்கிட்டா? சட்டசபை நடக்கும்போது எந்திரிச்சுன்னா அத்தனை எம்எல்ஏ எந்திரிச்சு காங்கிரஸுக்கு எதிராக குரல் கொடுப்பான். 2011 பல பேர் விஜயகாந்த் கட்சியில் ஜெயிச்ச ஆட்களை யார் பர்ச்சேஸ் பண்ணா? ஜெயலலிதா. அவங்க பூரா அதில் தான் விஜயகாந்த் உடஞ்சது. அவங்களுக்கு என்ன பேர்? தேதிமுக. தேதிமுக விஜயகாந்த் கட்சி இல்லை, பாதி அருண் பாண்டியன், இப்போ இந்த சந்திரகுமார், இப்படி பல பேர், சுந்தர் ராஜா எல்லாம் யார்கிட்ட போயிட்டாங்க? ஜெயலலிதா பேட்டிகள். இத்தனைக்கும் வந்து அவருடைய உயிர் நண்பர்கள் அப்படிம்பாங்கல்ல, அந்த வட்டத்துலேருந்து எல்லாத்தையும் ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து அவர் விழுந்ததுக்கான காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதே போல் எடப்பாடி இதெல்லாம் பார்த்துட்ருக்கார். ஓபிஎஸை விட சீனியர். ஓபிஎஸை விட சசிகலாவுக்கே திருநெல்வேலியை கொடுத்தவர். திருநெல்வேலி என்ன வரும்? திருநெல்வேலி என்னங்க கிடைக்கும்? அல்வா கிடைக்கும். அதை சொல்லுங்க. அப்போது சசிகலாவுக்கே திருநெல்வேலியை கொடுத்தவர். அப்போது இப்போ நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கும் வாழ்வா சாவா போராட்டம், அதிமுகவுக்கும் வாழ்வா சாவா போராட்டம். அப்போது இந்த போராட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்பு இருந்து என்ன பண்ணுறாங்க? வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ டெல்லியிலேருந்து பல தகவல்களை உளவுத்துறை மூலம், நயினார் நாகேந்திரன் மூலம் யாருக்கு வருது? எடப்பாடிக்கு வருது.
அப்போ எடப்பாடியை நயினார் நாகேந்திரன் சேவ் பண்ணுறார். சார் அந்த வந்த தகவல் நிறைய வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார். அதாவது என்னென்னா இப்போ கடந்த முறை ஜெயிச்ச 62 எம்எல்ஏக்களுமே வந்து சரியாக செயல்படலை, அவங்க தொகுதியிலே வந்து அதிருப்தி இருக்குது எடப்பாடி உட்பட அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அதே நிலைமை தான் திமுக எம்எல்ஏக்களுக்கு. திமுக இப்போ ஏறக்குறைய ஒரு 120 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. 120 எம்எல்ஏ மறுபடியும் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டான். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் திருவிழா என்ன திருவிழா? தேர்தல் திருவிழா தான். அதிமுக மீது அதிருப்தி இருக்குது, திமுக மீது அதிருப்தி இருக்குது. அதிமுக அதிருப்தி திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா? இருக்காது. ஏன்னா அதிமுக அதிருப்தி திமுகவுக்கு எந்த காலத்துலையும் ஓட்டாக மாறாது. சரி, திமுக அதிருப்தி அதிமுக ஓட்டாக மாறுமானா கண்டிப்பாக மாறும். ஏன்னா ஆளுங்கட்சி திமுக தான். இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய சிறுத்தைகள் பூராமல் இப்போ திருமாவுடைய சொல் பேச்சு கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னா, திமுக சிறுத்தைகளை பழிவாங்குதுன்னு நினைக்கிறான். எந்த விதமான சலுகைகளையும் திமுக செய்யலை. மதுரையில் சங்கீதான்னு ஒரு கலெக்டரு, அந்த கலெக்டர் வந்து சிறுத்தைக்கு கடுமையாக தொந்தரவு கொடுக்குறாங்க. இது ஒரு 3-4 மாவட்டத்துக்கு சிறுத்தை திமுக ஓட்டு போட மாட்டான். கள்ளக்குறிச்சி சவுத்து, வடார்காடு, தென்னார்காடு, வேலூர், கடலூர் எல்லாம் அந்தந்த அமைச்சர்கள் டாமினேஷன். மதுரையில் நீங்கள் மூர்த்தி ஒரு கொடிக்கமாக போட விட மாட்டேங்கிறார். இல்லை, இதெல்லாம் பார்த்தா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற உள்ளடி பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டா மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. இல்லை, அது ஆளுங்கட்சி கூட்டணியில் வெறுப்பு இருக்குல்ல. இல்லை சார், அமைச்சர் டாமினேஷன் பண்ணுறான்றக்காக மக்கள் வந்து தன்னுடைய ஓட்டை வந்து மாற்றி போடுவாங்களா? இல்லை, அமைச்சர் தனக்கு எதிராக இருக்கார். அமைச்சர் தன்னுடைய தலித் சமூகத்தை அடக்கிறார், வளர விட மாட்டேங்கிறாரு. அப்போ இதெல்லாம் பெருசாக பாதிப்பு வருமில்ல. சார், அந்த மாவட்ட செயலாளருக்கு எதிர்பார்க்காங்கன்னா அது மக்கள் எதிர்ப்பாக எப்படி பார்ப்பாங்க? தனிப்பட்ட நபருக்கான பிரச்சனை பார்ப்பாங்க. இல்லைங்க, நான் சொல்ல நீங்கள் புரிஞ்சிக்காமல் பேசுகிறீங்க. திமுக மாவட்ட செயலாளர் ப்ளஸ் மந்திரி யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காருன்னா, மேல்ட்டுக்குடிக்கு சப்போர்ட்டாக இருக்கார், ஆதிக்க சாதிக்கு சப்போர்ட்டாக இருக்கார், கீழே இருக்கிற தலித் மக்களுக்கு எதிராக இருக்கார். யார்? திமுக கூட்டணி, சிறுத்தையும் திமுக கூட்டணி இருக்குது. சங்கீதா கலெக்டரு 62 அடி கொடிக்கம்பமே ஏற்ற முடியல. அப்போது நீங்கள் விடுதலை சிறுத்தை இளைஞர்கள் என்ன நினைப்பான்? முழுக்க முழுக்க இந்த திமுகவால் நமக்கு எந்த பலனும் இல்லை. இப்போ நம்ம தலைவர் சிறுத்தையும் இதை செஞ்சு தர மாட்டேங்கிறாரு. இப்போ அவர்களும் திமுக கூட்டணியை வச்சு பயன்படுத்தி கொள்ளுகிறார்களே தவிர திமுக கூட்டணியால் நமக்கு எந்த பலன் இல்லை. அப்புறம் ஏன் திமுக கூட்டணி ஓட்டு போடணும்? யாருடைய நீங்கள் கள்ளக்குறிச்சி கலவரம் நடந்ததில்ல, அந்த பள்ளிக்கூடத்தை போய் அடித்து உடைச்சாங்கல்ல, அதில் பல நூற்றுக்கணக்கான தலித் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான். வேறு யாரையும் அடைக்கலை. மேல்பாதி கிராமம் அதாவது ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக போலீஸ் இருக்குது. வேங்கை வயல் ஆதிக்க சாதிக்கு ஆதரவாக போலீஸ் இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குற தலித் இளைஞர் திமுக ஓட்டு போட்டுருவானா? இல்லை, அந்த அதிருப்தி மட்டும் திமுக காலி பண்ண போதுமா? இல்லை, இப்போ திமுக 5 வருஷம் நிறைய அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கு. நிறையா அதிருப்தியை சம்பாதிச்சிருக்கு. 5 இப்போ 4 வருஷம் ஆச்சுன்னு 1 வருஷம் இருக்குது. இந்த அதிருப்தி கண்டிப்பாக கோபம் அதிமுகவும் நல்லது பண்ணாது, அதிமுகவும் நல்லது பண்ணாது. ஆனால் கோபம் எங்கே போகும்? அவன் ஓட்டு போடாமல் இருக்க மாட்டான். அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? உங்களுக்கு ஒழிக்கணும்டா. ஒழிக்கிறதுக்கு ஒரே இடம் இது ரெட்டையில் குத்துறது தான். நீங்கள் தோற்று போய் திருவிழா அடைஞ்சால் எனக்கு சந்தோஷம் சார். அதே மாதிரி அதிமுகவும் எதிர்கட்சியாக இருந்து பெருசாக எதிர்வினை ஆற்றலை அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல சார்? இல்லை, அதாவது இது சின்ன கோபம், அது பெரிய கோபம். ஏன்னா நேரடியாக பாதிக்கப்படுறது திமுக போலீஸை ரத்தி சார்ஜ் பண்ணால் யார் நினைப்பான்? அதிமுக தான் பண்ணுவானா? சில இடங்களில் போலீஸால் பாதிக்கப்படுறாங்க தலித் இளைஞர்கள், ஆதிக்க சாதியால் பாதிக்கப்படுறான்.
இதெல்லாம் யாருக்கு எதிராக கோபம் வரும்? அதிமுக எதிராக கோபம் வரும். அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் எது? வாக்கு தான். அந்த வாக்கை அதிமுக குறையெல்லாம் பார்க்க மாட்டான். திமுகவை வர விடக்கூடாது, திமுகவை வர விடக்கூடாது. அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? திமுக குறையெல்லாம் பார்க்கவே மாட்டான். இப்படி தான் மக்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி வரும். இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை பிஜேபி நெருக்குது, பிஜேபி விரட்டுது, வேறு வழி இல்லாமல் நான் இந்த கூட்டணியை ஏற்படுத்த வேண்டி இருக்கு அப்படிங்கிற நிலைமை எடப்பாடி தெளிவாக எதிர்முகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். திமுக தலித் வாக்கோ முஸ்லீம் வாக்கோ முஸ்லீம் வாக்கு முழுக்க திமுக விட்டு எங்கேயுமே போகாது. சரி, இப்போ எடப்பாடிக்கு நெருக்கடி தராங்க அப்படின்றதுக்காக மக்கள் இதுக்கு ஓட்டு போடணும். இது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை தானே பார்ப்பாங்க. அவரை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வேறு யாராவது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்க மாட்டாங்களா? இல்லை, அதிமுக ஒரு கட்சி இல்லை, எடப்பாடி ஒரு தனி மனிதன் இல்லை. ஓட்டு திமுகவுக்கு அதிமுக 2 விஷயம்தான். விஜய்க்கு 3வது தான். அப்போது அதிமுக வாக்கு அதிமுக விழுந்துடும், திமுக வாக்கு திமுக விழுந்துடும். நடுநிலையாளர்கள் வாக்கு யாருக்கு விழுகுன்னு நினைக்கிறீங்க? அதிமுக தான் விழுகும். அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் திமுக விழுகும். அப்படி தான் 3% வந்தது. இந்த தேர்தலில் நடுநிலையாளர்கள் வாக்கு ஓட்டு போடுறவன் 30% ஓட்டே போடுறதில்லை, நோட்டாவுக்கு போடுற ஆள்லாம் இருக்கான். ஆனால் ஆட்சி மாற்றம் நடத்தணும், அதிகார மாற்றம் நடக்கணும், ஆட்சி திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் யாருக்கு ஓட்டு போடுவான்? அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவான், ஓட்டு போடாமல் இருக்க மாட்டான். சார், இப்போ 2026க்காக எடப்பாடி வந்து எந்த விதமான வியூகங்கள்லாம் இப்போ செயல்பட்டுன்னு இருக்காரு சார்? அவர் இப்போ தினகரனை கூட சேர்த்திக்கிறார், வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா தினகரன்கிட்ட 2-3% வாக்கு இருக்குது, அதை விடக்கூடாது. ஒன்று. 2வது, தென் மாவட்ட முக்குளத்தூர் வாக்கு இந்த சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே இழுத்து போட்டால் தனக்கு விழுகும்னு இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஸோ அதனால் சாஃப்ட் கார்னில் இருக்காரு. இப்போ இனி வந்து அதிமுக கூட கோஷ்டியே இருக்காது, இருக்கிற கோஷ்டியை பூரா உள்ளே இழுத்து போட்டுருவார். அதுதான் வியூகம். 2வது, இந்த முறை 30 கோடி ரூபாய் செலவு பண்ணுகிற வசதியான வேட்பாளர்களை தான் தேர்வு பண்ண போகிறார். ஒரு தொகுதிக்கு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. 2 லட்சம் ஓட்டுக்கு 20 கோடி கொடுக்கணும். பூத்து கமிட்டி உட்பட இதர செலவுகள் 10 கோடி, 30 கோடி ரூபா பணத்தை கொடுத்தா தான் சீட்டு. திமுகவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியும் நேருவையும் நம்பிட்டு இருந்தது. இப்போ நேருவை முதலமைச்சர் பார்க்குறக்கு விரும்பலை, சந்திக்கவே இல்லையா? யார்? எதுக்காகனா பல புகார் வருது உள்ளாட்சி தேர்தலில், சரி உள்ளாட்சி நிர்வாகத்தில். நீங்கள் வேலுமணியோட கூட்டணியில் இருக்கீங்க, வேலுமணியோட நட்பாக இருக்கீங்க, வேலுமணி உங்களுக்கு பார்ட்னராக இருக்கார், வேலுமணியோட போய் நீங்கள் அமித்ஷாவை பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்ச பிறகு நான் நேருவை சந்திக்க விரும்புகிறேன்னு அனுப்பிச்சி விட்டார். ஏன்? அப்போது செந்தில் பாலாஜியினுடைய அந்த ஆண்மை யாருக்குமே இல்லை. செந்தில் பாலாஜி பிஜேபியிட்ட சரண்டரே ஆகலை, காம்ப்ரமைஸே ஆகலை. 471 நாள் 4071 நாள் வச்சுருந்தாலும் பிஜேபி சரண்டர் ஆக மாட்டேன்னு நிற்கிறார். யார்? செந்தில் பாலாஜி. மந்திரி பதவி போயிட்டு போகுது, எம்எல்ஏ பதவி போயிட்டு போகுது, திமுக உறுப்பினர் மட்டும் இருந்தால் போதும் நான் திமுகவை ஜெயிக்க வைப்பேங்கிறார். இந்த உறுதி யார்கிட்ட இருக்குது? செந்தில் பாலாஜிகிட்ட இருக்குது. யார்கிட்ட இல்லை? நேருக்கிட்ட இல்லை. இப்போ நேருவை வட மாவட்டங்களுக்கு பொறுப்பாக போட யோசித்த ஸ்டாலின் இப்போ குழப்பத்தில் இருக்கார். நேருவை நம்பி பலன் இல்லை, நேருவை நம்பி பலன் இல்லை. இப்போ எடப்பாடி சொல்கிறதை போல் துரோகிகளை உருவாகி விட்டார்கள். அப்போது செந்தில் பாலாஜியை போல் இன்னொரு பாலாஜி தேவை. அது யாருன்னு தெரியல. ஒரு ஏவா வேலுவா இருக்கலாம், ஏவா வேலுவை தவிர வேறு விசுவாசமான ஆள் இருப்பதாக தெரியல. ஏவா வேலு இன்னொரு செந்தில் பாலாஜியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை திமுகவை பொறுத்த வரைக்கும்
ஆளுங்கட்சி அதிகார பலம் பணபலம் எல்லாம் இருக்குது. மீண்டும் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை அவர்களும் வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். சார், இன்னைக்கு காலையில் வந்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டமும் நடந்திருக்கு. அதுலேயும் வந்து 200 சீட் டார்கெட் வச்சு இன்னைக்கு நிறைய வியூகங்கள் தொடர்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ திமுக தரப்பில் என்ன வியூகங்கள் செயல்படுத்தலான்னு இருக்காங்க? திமுக வியூகம் என்னென்னா, அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால சிறுபான்மை வாக்குகள் நமக்கு விழுந்துடும். சிறுபான்மை வாக்குகள், கிறித்துவ வாக்குகள், தலித்து வாக்குகள் விழுந்துடும். இது அல்லாத கம்யூனிஸ்டுகள், சிபிஐ, சிபிஎம், வேல்முருகன், காங்கிரஸ், இந்த வாக்குகள் சிதறாமல் அப்படியே திமுக வாக்கு பெட்டிக்கு வரணும். விஜயால் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வரக்கூடாது. இளைஞர்களை திமுக வாக்கு பெட்டிகளை கொண்டு வரணும். இல்லைன்னா செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு, எனக்கு விஜயுடைய பூத்து லிஸ்ட்டு என் கைக்கு வந்துருச்சு. யார் பூத்து கமிட்டி லிஸ்ட்டு யார்கிட்ட இருக்குது? தாவேக்காவுடைய பூத்து கமிட்டி லிஸ்ட்டு செந்தில் பாலாஜி கைக்கு வந்துருச்சு. அதே போல் தமிழ்நாடு முழுக்க பூத்து கமிட்டி அமைக்கிற பொழுது அந்த லிஸ்ட்டு என்கிட்ட வந்துடும். பூத்து கமிட்டி பூத்துக்கு போகிறதுக்குள்ளே நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். யாரை? விஜய் ஆட்களை. விஜய் பூத் கமிட்டி ஆட்களையா? இது செந்தில் பாலாஜி கேரண்டியாக வைத்திருக்கிற பாலிசி. அப்போது திமுகவால் யாரை விலைக்கு வாங்க முடியும்? விஜயினுடைய ஆட்களை விலைக்கு வாங்க முடியும். இதுதான் நம்பிக்கையான ஃபார்முலாவாக திமுகவுக்கு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கார். இந்த ஃபார்முலா விஜய் கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. விஜய் கட்சி வாக்கு நம்ம வாக்கு மாதிரி. ஆனால் விஜய் கட்சி ஒருவேளை அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கும். திமுக மாவட்ட செயல் கூட்டத்தில் விஜய் கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணியில் இணைந்தால் நமக்கு கொஞ்சம் வேலை கஷ்டமாக இருக்கும். இதை எப்படி வேலை செய்யணும் என்பதை எதிர்காலத்தில் பிஜேபி எடுக்கிற முடிவை பொறுத்தான். பிஜேபி விஜயை அதிமுக கூட்டணியில் சேர்க்குதா, இல்லை தனியாக நிற்க வச்சு திமுக ஓட்டை பிரிப்பதற்காக வியூகம் வகுக்கப்படுகிறதா, இதை பொறுத்து தான் திமுகவினுடைய வியூகம் மாறும். விஜயை பிஜேபி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தும். அந்த முறையை திமுக தனக்கு சாதகமாக்கி கொள்வதற்கான முயற்சியை தான் இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டத்தில் பேசியிருக்காங்க. சார், அது மாதிரி திமுக வந்து கொஞ்சம் ரொம்ப தைரியமாக இருக்காங்களோ? அதாவது நம்ம வந்து அவங்களுடைய இன்சைட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதாகவும், ஸோ அதனால் வந்து நமக்கு ஈஸியாக வந்து வாக்குகள் வாங்க முடியும், அதன் மூலமாக வெற்றி நமக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு அசால்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து திமுக வாக்கு ப்ளஸ்ஸு சிறுபான்மை வாக்கு. பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அதிமுக ஒரு ஓட்டு கூட போகாது. எஸ்டிபி முபாரக்கும் வெளியேறிட்டார். திமுக ஓட்டு கேட்டு போகும்போது பார்த்தா ஓட்டு கேட்டு போகிறவங்களில் ஒரு எப்படி 10-20 தொப்பியாக தெரியும் தலை. இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ அதுதான் எடப்பாடிக்கு ரொம்ப கவலை, திமுகவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஃபார்முலா திமுகவை எப்படியாவது கரை சேர்த்து விடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 10% நடுநிலை வாக்காளர்கள் இருக்காங்க. நீங்கள் திமுக அந்த தடவை எவ்வளோ ஓட்டு ஜெயிச்சதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20-30 தொகுதியில் 2000, 3000, 4000, 1000, 2000லாம் ஜெயிச்சிருக்கு. ஏன் டி நகர் சத்யா 75 ஓட்டு தான் தோற்று போனார். எவ்வளோ ஓட்டில்? 75, வெறும் 75 ஓட்டு தான். ஆனால் உண்மையாகவே ஜெயிச்சது சத்யா தான். சபரிசிலேருந்து வந்த ஃபோனை ஏப்பா விட்டு கொடுத்துட்டு போயிருப்பா, என் ஆள் ஜெயிக்கட்டும், உனக்கு நான் இதாக பார்த்துக்கிறேன், உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. அரசியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்கேருந்து கோபாலபுரத்துலேருந்து வந்தோடனே சத்யா கட்சியை தூக்கி வீசிட்டு போயிட்டார். 75 ஓட்டில் யார் ஜெயிக்கிறா? ஜே கருணாநிதி ஜெயிக்கிறார். ஜெயிச்சது உண்மையாகவே யார்? சத்யா.
இந்த அரசியலும் இருக்குது அதிமுக திமுகக்குள்ளே. அப்போது இது போன்ற நிலைகளில் விலை கொடுத்தாவது வாங்கி விடலான்னு திமுக தெம்பார். யாரை? அதிமுக ஆட்களையும் விலை கொடுத்து வாங்கிடலாம், விஜயும் வாங்கிடலாம். இப்படி திமுக மகிழ்ச்சியாக இருக்குது. எடப்பாடிக்கு இதுதான் கவலையாக இருக்குது. ஏன்னா வேலுமணி ரொம்ப நெருக்கமாக யாரோடு இருக்கார்? நேருவோடு இருக்கார், திமுக தரப்பட. அப்போது ஏன்னா அறப்போர் ஜெயராமன் போட்ட அத்தனை வழக்குகளுமே இந்த திமுக ஆட்சியில் வேலுமணி மீது நகரவே மாட்டேங்குது. நீதிமன்றம் குடு ஆவணங்களை இப்போ நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸை கூப்பிடுது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸு யாருக்கு ஆதரவாக இருக்குது? வேலுமணியை காப்பாற்றுகிறது. அப்போ கொடைக்குள் மலைங்கிற மாதிரி திமுக எங்கே ஊடுருவி இருக்குது? அதிமுக ஊடுருவி இருக்குது. நேரு மூலம் வேலுமணி திமுகவுக்கு மறைமுகமாக உதவி செய்கிறார். அதனால் திமுக மறைமுகமாக யாருக்கு உதவி செய்யுது? வேலுமணிக்கு வழக்கு பாயாமல் இவருக்கு ஒரு உதவி செய்யுது. அதிமுக திமுக கரவேஷன் நடுவில் வெள்ளை தான் இருக்குது. அந்த வெள்ளை எடுத்துட்டா ரெண்டு பேரும் அதே வெட்டி கட்டிக்கலாம். இப்படி தான் அதிமுக திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதிமுக திமுகவை பற்றி கவலைப்படுது, திமுக அதிமுகவை பற்றி கவலைப்படுது. இரண்டு பேரும் தேர்தலை பற்றி கவலைப்படுகிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.